நீங்கள் ஊழல் சொல்கிறதுக்கான தகுதி உங்களுக்கு எப்படி வருது? உங்கள் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, உங்களோட கூட்டணியில் இருக்கிறவங்க மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அப்புறம் நீங்கள் ஊழலை பற்றி பேசுறதுக்கான தகுதி எங்கே வந்தது? கிரைம் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. முதல் 5 மாநிலங்கள் பாலியல் குற்றங்களில் முதல் 5 மாநிலங்கள் அல்லது இது பட்டியலினத்தவர் மீது குற்றங்கள் முதல் 5 மாநிலங்கள் பாஜக மாநிலங்கள் தான் இருக்குது. தமிழ்நாடு இருக்கா? 20,000 பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு ஆளுநர் அறிக்கை விட்டார். அது பொய்ன்னு சொல்லிட்டு ஆங்கில தினசரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு போட்டான். இது எப்படி பொய், எவ்வளோ தூரம் பொய்ன்ட்டு. 12 லட்சம் கோடி வந்து அந்நிய நேரடி முதலீடு வரல அப்படின்னு ஆளுநர் சொன்னார். அது தப்புன்ட்டு வந்து ஒரு அறிக்கை விட்டாங்க, ஒரு டீட்டெயிலாக போட்டாங்க இந்து பத்திரிகையில். எல்லாமே பொய் விஷயங்களை பேசிட்டு தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாடு போதை மருந்து இதாகிடுச்சு, தமிழ்நாடு கள்ளச்சாரம். நீங்கள் ஓவராலாக வந்து பெயிண்ட் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, அந்த ஓவராலாக பெயிண்ட் பண்ணுற விஷயத்தை நீங்கள் பார்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க பெரும்பான்மையான விஷயங்கள் பொய் சொல்கிறாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் வேளாண் விவசாயிகளுக்கு நான் அவ்வளோ பண்ணுறேன் இவ்வளோ பண்ணுறேன்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே. நான் கேட்குறேன், 2022 NCRB ரிப்போர்ட்டில் போட்டிருக்கு கிளியராக, 1 மணி நேரத்துக்கு ஒரு விவசாயி இந்தியாவில் தற்கொலை பண்ணிக்கிறான் சார். 1 மணி நேரத்துக்கு ஒரு விவசாயி இந்தியாவில் உங்கள் ஆட்சியில் தான் நடக்குது இது. அப்புறம் என்ன விவசாயிகளுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க? ஓட்டு வாங்குறதுக்காக 2019 எலெக்ஷனுக்கு முன்னாடி 2000 ரூபா 2000 ரூபா கொடுக்குறேன் நீங்கள், அதுதான் இன்னி வரையும் கொடுத்துருக்கீங்க. மற்றபடி விவசாயியோட தற்கொலை உங்களால் தடுக்க முடிஞ்சுதா? உரத்தோட விலை குறைஞ்சதா? எதுவுமே குறையுங்க. எல்லாம் வந்து வாயில் வந்து சொல்கிற வடைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், திமுக ஆட்சி மேலே ஏகப்பட்ட குறைகள் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றலை, எல்லாம் சொல்லுங்கள். பெட்ரோல் விலையை குறைக்கல, ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டுறல, பெட்ரோல் விலையில இப்போ அதிமுக அந்த குற்றச்சாட்டை வைக்குதுன்னா சரி ஓகேன்னு எடுத்துக்கலாம். பாஜக அந்த குற்றச்சாட்டை வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா முரண்பாடாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா உலகளாவிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயோட விலை வந்து பேரலுக்கு குறைஞ்சப்போ பெட்ரோல் விலை இந்தியாவில் மாற்றமே இல்லை, ரொம்ப டவுனுக்கு போச்சு. $30 $35 வரைக்கும் போகிறாங்க. அதுக்கேற்றபடி விலையை குறைக்கவே இல்லைங்க. அதே 95 ரூபா 100 ரூபா 102 ரூபா தானே போயிருந்தது. இவங்க அதுக்கு மட்டும் இல்லை, அந்த பெட்ரோல் விலைகளை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போடுற டியூட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுற ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் மேலே செஸ்ன்னு போட்டு அவன் தள்ளின்னு போயிட்டான். செஸ்ன்னு போட்டால் அந்த பணத்தை வந்து நீங்கள் மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டாம், ஆனால் ஜிஎஸ்டின்னு போட்டால் கொடுக்கணும். செஸ்ன்னு போட்டு அவன் எடுத்துன்னு போயிட்டான். அதனால் வந்து அவங்க வந்து வாரி அள்ளி விடுறாங்க மத்திய அரசு. பெட்ரோல் டீசலை வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரணும்னு பிரதமர் அறிவிப்பாருன்னு ஒரு கேள்வி வரும். அதெல்லாம் அறிவிக்க மாட்டார். அதுதான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான ரெவன்யூவாக இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குலாம் முக்கியமான ரெவன்யூ அதுதான் இருக்குது. அதையும் எடுத்துட்டாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு பஞ்சாயத்தோட மோசமாக போயிடும் ரொம்ப. ஸோ அதனால் வந்து பாயிண்ட் என்னன்னா, இவங்க எல்லாத்தையும் பயன்படுத்தி துட்டு சேர்த்துக்கிறானுங்க. டிவால்யூஷன் சொல்கிறாரு, நான் நிறையா கொடுத்தேன், 10-11 லட்சம் கோடி கொடுத்தேன். ஐயா, நீங்கள் இப்போ செயல்படுத்துகிற முக்கால்வாசி ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பார்ட்டிசிபேஷனோட தான் பண்ணுறீங்க. 60-40 பார்ட்டிசிபேஷன் தான் போகுது எல்லாமே. அது நீங்கள் என்ன பெருமையாக எடுத்துக்கிறது? இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தையும் அந்த ஒரு ரேஷியோட கொண்டு வந்தீங்க. PM ஆவாஸ் யோஜனாலேருந்து எல்லாத்துக்குமே அந்த ஒரு ரேஷியோ.